கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் காவல்துறை சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள QR கோட் கொண்ட வழித்தட வரைபடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இன்று துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 10ஆம் தேதி துவங்க உள்ள மலர் கண்காட்சிக்காக பாதுகாப்பு பணியில் கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் 2 கம்பெனிகள் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் என 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் அதிக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக அரசால் வழங்கப்பட்ட பொருட்களை பெண் மருத்துவர் தனது வீட்டில் வைத்து உபயோகப்படுத்தி வருவதாக வந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் பெண் மருத்துவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகேயுள்ள சேத்தூர் மாரியம்மன் கோவில் அருகே மண்டல துணை வட்டாட்சியர் ஆண்டாள் தலைமையிலான வருவாய்த்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த டாரஸ் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் 4 யூனிட் கிராவல் மண் இருப்பது தெரியவந்தது. அதிகாரிகளை கண்டதும் லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடியதை அடுத்து வருவாய்த்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெற வழிகாட்டும் நிகழ்ச்சியான கல்லூரி கனவு என்ற கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 106 பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தொகுதி முழுவதும் பொதுமக்கள் தாகம் தீர்க்க முக்கிய சாலைகளில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல்லாவரம் தர்கா சாலையில் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான ஜோசப் அண்ணாதுரை ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளருமான இ. கருணாநிதி ஆகியோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நொங்கு, பாதாம் மில்க், ரோஸ் மில்க், மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரிக்காய் மற்றும் பழ வகைகளை வழங்கினர். புதுவை இளைஞருக்கு கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்ட தாம்பரம் தனியார் மருத்துவமனை மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் அந்த மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான கருவிகள் போதுமான அளவு இல்லை எனவும் டெக்னீஷியன்கள் போதுமான அளவு இல்லை எனவும் தெரிவித்தனர். சிங்கம்புணரி அருகே பிரான்மலையில் உள்ள ஸ்ரீவடுக பைரவர் சுவாமி ஜெயந்தன் பூஜை விழாவை முன்னிட்டு மதகுப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். இக்கோவில் சித்திரை ஜெயந்தன் பூஜை விழா ஸ்ரீ குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவில் மதகுப்பட்டி கிராமத்தார்கள் பால்குடம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்க கரும்பு தொட்டில் எடுத்தும், வீட்டில் வளர்க்கப்படும் ஆடு, மாடு, கால்நடைகள் நலமுடன் இருக்க மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகள் எடுத்து ஊர்வலமாக வந்து வழிபட்டனர். ஈரோடு மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம், கருங்கல்பாளையம், வீரப்பன்சத்திரம், ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்தது. மேலும் மாவட்டம் முழுவதும் சில இடங்களில் சாரல் மழை மற்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. கடும் வெயிலால் கடந்த சில தினங்களாக மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் தற்பொழுது குளிர்ந்த காற்றுடன் வெயில் இல்லாமல் மேகமூட்டத்துடன் இருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஜவ்வாது மலையில் பெய்த கனமழை காரணமாக மலை அடிவாரத்தில் உள்ள மஞ்சள் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கோடை மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரச மரக்கிளை ஒடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களின் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கர்நாடகா மாநிலம் கோடள்ளி பகுதியை சேர்ந்த லோகப்பா என்பவர் ஓசூர் அருகே உள்ள அந்தேவேனப்பள்ளி கிராமத்தில் உள்ள ரமேஷ் என்பவரது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது திடீரென காற்றுடன் பெய்த கனமழையில் சாலையோரம் இருந்த அரச மரத்தின் கிளைகள் லோகப்பா மற்றும் அவருடன் வந்த ரமேஷ், கோவிந்தராஜ் ஆகியோர் மீது விழுந்தது. இதில் லோகப்பா பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சை புரீஸ்வரர் கோவிலில் இரவு மழை வேண்டி வருண ஹோமம் நடத்தி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் காலையில் மாவட்டத்தின் பல இடங்களில் சாரல் மழை முதல் கனமழை வரை பெய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வருண யாகம் நடத்தினால் ஒரு சொட்டு மழையாவது பெய்யும் என யாகம் நடத்திய சிவாச்சாரியார் கூறியதை மெய்ப்பிக்கும் வகையில் இரவு நடத்திய யாகத்திற்கு பலனாக காலையில் தஞ்சையில் சாரல் மழையும், திருவையாறு சுற்று பகுதிகளில் கனமழையும் பெய்தது.
உதகை ஜீவன் காவல் நிலையம் எதிரே தனியார் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 12 மணி அளவில் உதகையை சேர்ந்த லியோ என்கிற பெண்மணி தங்களது குழந்தைகளுக்கு 2 பிரியாணி பார்சல் வாங்கியுள்ளார். வீட்டிற்கு சென்று தங்களது குழந்தைகளுக்கு கொடுக்க பிரியாணி பார்சலை பிரித்து பார்த்த போது அது கெட்டுப்போய் உள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளரிடம் சென்று கேட்டபொழுது ஒரு பிரியாணி பார்சலை வாங்கி உடனடியாக குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு பிரியாணி இங்கு வாங்கவில்லை என அலட்சியமான பதிலை கூறியதாக கூறப்படுகிறது.